குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட 2026 சனி பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சிம்ம ராசி லக்னத்துக்கு நான் என்ன சொன்னனோ அதோட ஈக்குவல் பிரச்சனை நம்மளுடைய தனுசு ராசி லக்னத்துக்கு இந்த டைம்ல வரப்போகுது. ஏன்னா விருச்சகத்துக்கு அர்த்தாஷ்டமம் முடிந்து இந்த மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து தனுர் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்க போகுது. தனுர் ராசி லக்னத்திற்கு 2, 3ன்னு சொல்லக்கூடிய குடும்பம், வருமானம், வாக்கு, உங்களுடைய முயற்சி, பேர், புகழ்ச்சி, உங்களுடைய படிப்பு, இதெல்லாம் சார்ந்த ஒரு சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை கெடுத்து, உங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு பிரிவினையை கொடுத்து, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளை பிரிவினை கொடுத்து, இது எல்லாமே கொடுக்க போறாரு. அப்ப தனுர் ராசி லக்னத்துக்கு எப்படி நடந்துக்கணும் இந்த 2.5 வருட காலங்கள் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்? வருமானம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இடம் வச்சிருக்கீங்க, ஒரு 10 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு 5 பேர் வாடகையே கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் நல்லா வந்துட்டு இருந்திருக்கும். திடீர்னு அந்த வருமானத்துல ஒரு பிரேக். ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா பிரேக். ஏன்னா லக்னாதிபதி வக்ரமாயிட்டார் 1. அப்போ அவரு ஹெல்ப்லெஸ் இப்போ. ஓகேவா? அடுத்தது என்னது? சனி பகவான், வருமானம் தரக்கூடிய சனி பகவான் இப்ப 4ஆம் இடத்துல போய் அர்த்தாஷ்டம சனியா உட்காந்து அவரு பிரச்சனை கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ், பிரச்சனை, கடன், இதெல்லாமே இந்த டைம்ல கொடுப்பாரு. அப்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டா செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காதுங்க. கடந்த ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். தனுர் லக்னக்காரர்கள் கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, நான் இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன், அது இவ்வளோ கோடி கட்டுறேன், நான் இவ்வளோ கடன் வாங்க போறேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. இல்ல ஒரு இடம் வாங்குறேன், இல்ல நான் ஒரு பெரிய லக்ஸூரியான ஒரு கார் வாங்குறேன். நமக்கு லக்ஸூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் லக்ஸூரியா இல்லாம அது அப்படியே ப்ராப்ளமேட்டிக்கா மாறக்கூடிய இந்த தருணம், இந்த அர்த்தாஷ்டம சனியில 4ஆம் இடத்துல இருந்து இந்த சனி பகவான் நமக்கு கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ணுனா இது சரிப்பட முடியும்? நம்ம ஆரம்பிச்சிட்டோமே இந்த பிரச்சனையெல்லாம், நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இது பிரச்சனை இருக்கு. இப்போ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பணம் கஷ்டம் அப்படியே நெருக்கடிக்கும் உங்களுக்கு. இவங்க கிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன், ரொட்டேஷனா கடன் வாங்குவாங்க. ஏன்னா சனி பகவான் அந்த பணத்தையும் கொடுத்து பிரச்சனையும் கொடுப்பாரு. ஏன்னா கடனை வாங்க வைக்கிறதே அவர் தானே. அப்ப அந்த நிம்மதியை கெடுத்துதான் ஆகணும் அவரு. அப்ப தனுர் ராசி லக்னக்காரர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் சொன்ன மாதிரி சிம்மத்துக்கு எப்படியா 8ல வேலை செய்தோ உங்களுக்கு 4ல அது அப்படியே பாதி வேலை செய்வாரு. அப்போ இந்த டைம்ல இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்டாப் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம ஸ்டாப் பண்ணா கூட அது கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். நீங்க கமிட்மெண்ட் வாங்கி ஸ்டாப் பண்ணீங்கன்னா அது பிரச்சனையில போய் முடியும்.
இப்போ சனியோட பார்வை வந்து 6ஆம் வீட்டை 3ஆம் பார்வையா பார்ப்பாரு. அப்போ வந்து 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எதிரிகளை வலுப்பார். இந்த டைம்ல தேவையில்லாம எதிரிகள் வருது. நம்ம இதே மாதிரிதான் நம்ம நம்பி அவங்க கிட்ட பேசக்கூடாது. மறைமுக எதிரியை கொடுப்பாரு, ஹெல்த் இஷ்யூஸை கொடுப்பாரு, ஒண்ணுமே இருக்காது, ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஹெல்த் கொடுப்பாரு. நல்லா தானே போயிட்டு இருந்து எப்படி நமக்கு இந்த வியாதி வருங்கிற அளவுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸை கொடுப்பாரு. மறைமுக எதிரிகள் அதே மாதிரி நண்பர்களா இருக்கிறவங்க, பார்ட்னரா இருக்கிறவங்க எதிரிகளா மாறக்கூடிய அந்த ஒரு விஷயம் வரும். ஏன்னா 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ என்ன, தொழில் கொஞ்சம் நெருக்கடி, வருமான ஸ்தானமும் நெருக்கடி, தொழிலும் நெருக்கடி. அப்போ வந்து கடன் வர்றது சுத்தி உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து உங்களையவே பார்க்கிறார். 10ஆம் பார்வையா லக்னத்தி ராசிக்காரர்களான தனுர் வீட்டையும் பார்ப்பாரு. அப்போ எல்லா பிரச்சனையும், தலைவலி, ஸ்ட்ரெஸ், பிரச்சனை, என்னடா எங்க சுத்தினா நமக்கு விடிவு காலமே இருக்காதா அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த டைம்ல ஜாக்கிரதையா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன் வாங்காதீங்க. எல்லா விஷயத்தையும் தேவையில்லாம இழுத்து போட்டுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப நேரம் ஃபேவரா இல்லை. அவ முடிந்த அளவுக்கு 6ஆம் இடம் அந்த எதிரி ஸ்தானத்தையும் வலுப்பார். தேவையில்லாம அவன் வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாப்ல. அப்ப முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்க லைஃப் வந்து கொஞ்சம் நல்லபடியாக போகும். பெருமாளை வழிபடும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுவு காலம் வரும். சுய ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி
கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11 வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11 வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயத்தில் சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனி என்று சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் அவருக்கு போய் இது தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார்? கால பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவர்
பூஜை செய்யும் பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது, அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா காட்டுக்குள்ளே, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும், எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம், அதை தவிர உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை, ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்றது வர்றது பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள், மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சப்தமத்தில் குரு பகவான் இந்த 7, அதாவது அர்த்தாஷ்டம சனி இப்போ வந்துடுறது உங்களுக்கு 6/3/2026 3ஆம் இடத்தில் இவ்வளவு நாளாக இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போடுறார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பிரச்சனைகளை கொடுப்பார். உடல் அலைச்சலை ரொம்ப அதிகமாக கொடுப்பார். தாயின் உடல்நிலையில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வீடு மனை வாங்கணும்னு பார்த்தீங்களா, ஏன்னால் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள். பிரச்சனைகள் வீடு வாங்கும் போதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக பார்த்து போகிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த 2 வருஷம், அதாவது 6/3/2026 24/4/2028 வரலும் பார்த்தேன்னா இந்த 2 வருஷத்தில்
உங்களுடைய ராசிநாதன் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நல்ல ஒரு இடத்துலையே இருக்கார், சப்தமத்தில் இருக்கார். அப்புறம் வந்து 8ஆம் இடத்துல போனாலும் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்புறம் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் முடிஞ்சவர்களும் பிரச்சனைகள் மிதமான அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது அதனுடைய வேலையை காட்டாமல் போகவே போகாது. நிச்சயமாக பிரச்சனைகளை கண்டிப்பாக கொண்டு வந்து விடும். சரி, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எடுத்துட்டேனால் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. அதனால் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம இந்த மார்க் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகக்கூடியவங்களுக்கெல்லாம் பிரச்சனை நிச்சயமாக வரும். ஏன்னா சனி வந்து நீ பெரிய ஆளுன்னு தூக்கி விட்டு உங்களை மொத்தமாக கவுக்கக்கூடிய ஆள். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். ஏன்னா தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அதனால் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனை வாங்கிறவங்களுக்கு அந்த இடத்துல வந்து 4ஆம் இடம் இருக்கிறதுனால புதுசாக கடன் உண்டாகும். கடனால் வந்து பிரச்சனைகள் வரும். சில அவமானங்கள் பட வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியில் வரக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசியை வந்து உங்களுடைய ராசிநாதன் பார்க்கக்கூடிய காலத்திலெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. எலும்பு சம்பந்தமான கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். அதனால் தொழிலில் மாற்றம், வேறு தொழில், மாற்றுத் தொழில், வேலை மாற்றம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து சிறு சிறு பின்னடைவு வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சொந்த தொழில் பண்ணும்போது வரக்கூடிய பணம் வராது, அலைச்சல் அதிகமாக இருக்கும், பிரச்சனைகள் வரும் தொழிலில். அதனால் தொழிலை விட்டு வேறு தொழில், மாற்றுத் தொழில் வந்து பேரலாக பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியே சனி பார்க்குறாரு. அதனால் தீர்க்கமான முடிவு அப்படின்றத எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும். தீர்க்கமான முடிவு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு மனக்லேசங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி பண்ணால் சரியாக வருமா, அப்படி பண்ணால் சரியாக வருமா, எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஏன்னா எது எடுத்தாலும் அதில் வந்து ஒரு பின்னடைவு வரும்போது சில நேரத்தில் வந்து பிரச்சனைகள் எதை எடுத்தாலும் நம்ம வந்து பின்னடைவு வந்துட்டே இருந்ததுன்னா அதனால் அதுக்கு முன்னாடி போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி வர்றது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த அர்த்தாஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் பின்னடைவு வரும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். வீடு முறை வாங்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருந்து பார்த்து வாங்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக அடிபடும், கணுக்கால், முட்டி இந்த மாதிரி இடத்துல அடிபடும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, எலும்பு சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து டாக்குமெண்டேஷனை பார்த்து வாங்குறது ரொம்பவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 4 தரம் 10 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், மனக்லேசங்கள் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனசில் பதியவே பதியாது. 100 தரம் படித்தாலும் எழுதி பார்த்தாலும் மனசில் பதியவே பதியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வில் எழுதுகிறவங்கெல்லாம் ஒரு தடவைக்கு 100 தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதாவது நம்ம படித்து முடிச்சிட்டோம், மைண்டில் இருக்கும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகிறது வந்து நிச்சயமாக வெற்றியை பின்னோக்கி தள்ளிவிடும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்தை அதாவது சனி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தோன்னா போட்டித் தேர்வில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக கண்காணிப்பாக இருக்கிறது நல்லது. சில்லி மிஸ்டேக்ஸ்னால மார்க் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் வந்து இந்த நீட்டு, ஜேஇஇ, அட்வான்ஸ்டு இதெல்லாம் வந்து எழுதுகிறவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி கண்ணும் கருத்துமாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது நிச்சயமாகவே தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தும். மாறுதல்கள் ஏற்படுத்தினாலும் அதில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் வரும் சொந்த தொழிலாக இருந்ததுலாம். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது நல்லது. தீர்க்கமான சிந்தனை, தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக இது அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால்
நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநறையூர், அதாவது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநறையூருக்கு போய் சனீஸ்வரன் கோவில் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரப்போகிற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் மிகப்பெரிய தீர்வு வரும். அதோடு சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய இந்த நவகிரக சன்னதியில் எல்தீபம் போட்டு வர்றதும், சனிக்கிழமை அன்னைக்கு இந்த விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் விநியோகம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை நல்ல ஏற்றத்தோடு ஏற்படுத்தக்கூடும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கிறீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம இப்ப பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானின் பெயர்ச்சி, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ திருக்கணித பிரகாரம் கழிந்த ஆண்டே முடிஞ்சு விட்டது சனி பகவானுடைய பயிற்சி. அதே வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பகவான் பெயர்ச்சி நடக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ஆண்டவனுக்கு உண்டான பஞ்சாங்கம் என்பதால் அந்த பஞ்சாங்க பிரகாரம் தான் ஆண்டவனுக்கு உண்டான எல்லா பெயர்ச்சிகளையும் கணித்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்வார். அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பகவானுடைய பயிற்சி நடக்குது. இந்த சனி பகவானுடைய பயிற்சி இப்போ தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும், சனி பகவானுடைய பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தான் நாம பார்க்க போறோம். நான் உங்கள் கேரளா ஜோதிடர் குரு மணிகண்டன். ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. நவகோள்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் அனைத்து நலமும் வளமும் கிடைக்கட்டும். இப்போ தனுசு ராசிக்கு இந்த சனி பகவான் பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்கு குடும்பத்துல நல்ல நல்ல ஒரு பாதிப்புகளை மாற்றி தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். குடும்பத்திலையும் குடும்ப உறவுகளிலும் மனதிலும் ஒரு தெளிவான சூழ்நிலை உருவாக்கி தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும். தொழிலுக்கான ஒரு இடமாற்றத்தை உருவாக்கும், வீடு மாற்றத்தை உருவாக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் நமக்கு சௌகரியம் கம்மியா இருக்கிற வீட்டுல இருந்தோம்னா ஒரு சௌகரியத்தோட பார்த்து போகக்கூடிய ஒரு வீட்டுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். வாடகைக்கே இருந்தாலும் ஒரு நல்ல பாதுகாப்பான இடமாவும் நிறைய ஒரு சுற்று வட்டாரம் உள்ள இடங்களில் நமக்கு ஒரு வீடு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதும், தொழில் மாற்றங்கிற பேர்ல ஊர் விட்டு ஊர் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். அதே போல தாய் தந்தை உறவுகளால் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொத்து, அந்த சொத்தை வைத்து தொடங்கக்கூடிய தொழில் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் வரும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய நெருக்கம் பார்த்தீங்கன்னா சுமூகமான அமைப்பை தேடி செல்லும். அதாவது புரிந்து கொண்டு நடக்கும் ஒரு சக்தி உங்களுக்கு உருவாகும். இவ்வளவுதான் இந்த அமைப்பு, இவ்வளவுதான் இந்த செயல் அப்படின்னு நீங்களே அதை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த வருடங்களிலிருந்து உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் குழந்தைகளுடைய வளர்ப்பில் இருக்கக்கூடிய பாதிப்பு, அதுக்குண்டான பணத்தடுமாற்றம் எல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு வரும். அதே போல உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது தொழில் ரீதியாக உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு புதிய அமைப்போ இல்ல இருக்கக்கூடிய வண்டி வாகனங்களை புனரமைக்கும் அமைப்பு, அதை வேலை பணி செய்து அந்த வேலையில் அதுக்குள்ள ரிப்பேர் பண்ணி எல்லாம் நம்ம சர்வீஸ் அந்த மாதிரி விஷயமெல்லாம் கரெக்டா பண்ணி அதிலிருந்து ஒரு தொழிலுக்கு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ டிராவல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உறவுகளாலோ இல்லை புதிய முயற்சியாலோ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை நம்ம இந்த வருடத்துல இருந்து பயணிக்க முடியும். மருத்துவம்,
அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க, தினசரி வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே வந்து சம்பள உயர்வு, அதாவது பதவி உயர்வு, இது எல்லாமே வந்து இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படிக்கும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து ஒரு நல்ல கவனமான சூழ்நிலை அவங்களே உருவாக்கக்கூடிய சக்தி வரும். கவனத்தில் அவங்க முயற்சியில அவங்க மதிப்பெண்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகன்னு மதிப்பெண்ல எல்லாம் ஒரு நல்ல மார்க் எடுத்து முன்னேறக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். அதே வந்து ஒரு 10வதுல இருந்து 12வது படிக்கிற குழந்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நல்ல கவனமான முறையிலிருந்து இந்த தடவை போன தடவை மார்க் வாங்கினதை காட்டிலும் இந்த தடவை அதிக மார்க் வாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு வரும். அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ் எடுத்து ஒரு திறமையான கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூலேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்து அவங்க ஊர் விட்டு ஊர் மாறுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும். அதே மாதிரி மனதுக்கு ஒரு நெகிழ்வான சம்பவங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது இறுக்கமான சம்பவங்கள் இருக்கு. அந்த இறுக்கமான சம்பவங்களை எல்லாம் நாம் கடந்து செல்வதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்ல பொறுமையை கையாளணும், வாக்கை கையாளணும், நம் நிலைமையை அனுசரித்து நம்ம முயற்சியை கையாளணும். இல்லாம அதிகப்படியான அவஸ்தைக்குள்ள போய் சிக்கிக்க கூடாது. அப்போ உங்களுடைய வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ அந்த உடல் தொந்தரவுகளை வந்து நீங்க வந்து கவனமா பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரங்க வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த வயசானவங்களுக்கு கண் ஆப்ரேஷன், அதே மாதிரி அந்த கால் வீக்கம், கைகால் வீக்கம், இதுக்கு உண்டான மருத்துவம், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் தேடி போக வேண்டியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடையில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு, திருமண தடையில் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண தடை விலகக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது. புதிய உறவுகளை சேர்க்கக்கூடிய அமைப்பு வருது. புதிய உறவுகளால் வெற்றி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல அரசியல், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வருடங்களாக இனி வரக்கூடிய வருடங்கள் வருகிறது. தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசியல்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி வரும், போஸ்டிங் வரும். இது எல்லாமே வந்து அவங்க சுய ஜாதக ரீதியாகவும் நம்ம பார்த்துக்கணும். சுய ஜாதக ரீதியா அவங்களுடைய தசா புத்தி அந்தரம், இந்த இப்போ கோச்சாரத்துல வரக்கூடிய சனி பகவான நம்ம ஜனனகால சனி பகவான் எப்படி பார்க்கிறாரா, அதாவது ஆட்சி உச்சம் நட்பாக இருந்து பார்க்கிறாரா, பகை வீட்டில் இருந்து பார்க்கிறாரா அப்படின்னு நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை இயக்கினா நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை நாம அனுபவிக்க முடியும். அப்போ பொதுவா அந்த இடத்துல இது பொது பலன், நம்ம சுயஜாதக பிரகாரம் பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றமும் நல்ல நல்ல நிலை மாற்றமும், தடுமாற்றம் மாறி நிலை மாற்றம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. செய்யும் தொழிலில் இருந்து வேற தொழிலுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஊர் விட்டு ஊர் சென்றால் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஊர் விட்டு ஊர் சென்றால் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவர்களுடைய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரூரில் இருக்கும் பசுபதீஸ்வரர் கோவில் தரிசனம் சிறப்பாக இருக்கும். கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் வழிபாடும், அதே போல பிரம்மேந்திரால், சதாசிவ பிரம்மேந்திரால், அதாவது சதாசிவ பிரம்மேந்திரால் ஜீவசமாதி வழிபாடும் அவர்களுக்கு வெற்றியை தரும். சாக்லேட், கல்கண்டு, லட்டு இந்த மாதிரி இனிப்பு வாங்கி கொடுக்கறது அவங்களுடைய மனக்குறைகளை தீர்க்கும். அதே போல இந்த ரோட்டோரம் இருக்கும் தர்மம் கேட்பவர்களுக்கு தயிர் சாப்பாடு வாங்கி தருவது, தயிர் சாப்பாடு உளுந்து வடை வச்சு தயிர் சாப்பாடு உளுந்து வடை வாங்கி தருவதும் அவங்களுக்கு சிறப்பை தரும். இதெல்லாம் அவங்களுக்கு புதிய முயற்சிக்கு கை கொடுக்கும். இந்த பரிகாரத்தையும் கூட அவங்க செயல்படுத்தினா அவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். வணக்கம். வா.